Hello, welcome to Seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குழந்தைகளுக்கு சத்தான உணவு தான். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். குழந்தைகளுக்கான உணவு தான். கண்டிப்பா அதையும் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். சோ இந்த வீடியோல முருங்கைக்கீரை தண்ணி சாறு அது கூடவே ரைஸ் மிக்ஸ் பண்ணி எப்படி வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கிறது. அதே மாதிரி முருங்கைக்கீரை நெய் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சத்தான இந்த உணவை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் வந்துட்டு இளம் முருங்கைக்கீரையாக எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய கீரையாக இல்லாமல் பிஞ்சு யங் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து 2 கப் எடுத்திருக்கோம். ஒரு கப் வந்து சூப்புக்கும், இன்னொரு கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் சாதம் செய்கிறதுக்கும். சூப் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த சூப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 7 மாத குழந்தையில இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். அந்த மிளகு காரம் மட்டும் வேரி ஆகும். இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அதுக்கு ஜீரகம் மிளகு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் குழந்தைன்றதுனால 1 டீஸ்பூன் ஜீரகம் 1 டீஸ்பூன் மிளகு தான் சேர்த்துருக்கேன். பெரியவங்கன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது க்ரஷ் பண்ணியாச்சு. அது கூடவே நம்ம 5 பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்கன்றதுனால நம்ம அளவு கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் வந்துட்டு பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட சேர்த்திங்க அப்படின்னா எல்லாருமே குடிக்கலாம். இந்த கொரோனா டைமில் ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இப்போ நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு. தண்ணி உங்களுக்கு கொதி வருது. உங்களுக்கு அந்த பாயில் நான் சிம்மில் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கொதி தெரியல. நான் வந்துட்டு பாயில் வரும்போது சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கோம். அதே மாதிரி தக்காளி 1 தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கோம். ரொம்ப ஈஸி சிம்பிளான ஒரு சூப் ரெசிபி தான். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கீரைன்னும் போது நிறைய பேத்துக்கு இறங்காது. ஆனால் அந்த கீரையை சாராக குடிக்கும் போது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். நம்ம நசுக்கி வச்சுருந்த பூண்டு ஜீரகம் மிளகையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வைக்க போகிறோம். நல்லா கொதி வரணும். அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவை நம்ம கொடுத்தாதான், அதுவும் குழந்தையிலேருந்தே நம்ம கொடுக்கும் போது தான் அவங்களுக்கு பிற்காலத்தில் ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும் போது அவங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெங்காயம் நல்லா வெந்திருக்கும், தக்காளியுமே உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இப்போ அந்த கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனிமேல் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணக்கூடாது. எப்போவுமே கீரையை வந்துட்டு மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. அதனால் கீரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா அது கலர் மாறி போயிடும். டேஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பு எடுத்துக்கும். ஸோ நல்லா ஒரு கொதி வரும்போது நான் அடுப்பை இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஸோ இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு செட் ஆகட்டும். அந்த சாறு நல்லா அந்த சூட்லேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த தண்ணியில் இறங்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கீரை தண்ணி சாறு ரெடி. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே கொடுக்காம கொஞ்சம் மத்து வச்சு லைட்டாக மசிச்சு அதுக்கப்புறமேட்டு வடிகட்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு, அதாவது நீங்கள் 7 மாத குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். ரொம்ப வந்துட்டு சாலிடாக டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி லிக்விடாகவும் நம்ம கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் வந்துட்டு முழு நேரமும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தாய்ப்பாலில் இருக்கிற சத்து வேறு எதுலேயுமே கிடையாது. அதுக்கு மீறி நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு தண்ணிச்சாறு ரெடி. இதை நீங்கள் அப்படியே வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு தண்ணிச்சாராக கொடுக்க விரும்பலைன்னா நீங்கள் நல்லா சாப்பாடை குழைய வேக வச்சு இது வந்து ரசம் மாதிரி சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆக மொத்தத்தில் குழந்தைங்களுக்கு சத்தான உணவு உள்ளே போனால் போதும். ஸோ ரொம்ப ஈஸி தான் இது. நீங்கள் ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ என்ன ஃபுட்டு செய்கிறதுன்னு நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் 2 தடவை ரிப்பீட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இந்தளவுக்கு வந்து சத்துக்கள் ஜாஸ்தி இருக்குது. அதுவும் இந்த டைமில் ரொம்பவே வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அயன் நிறையா இருக்கிற இந்த ஃபுட்டை கொடுக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்து மொரிங்கா லீவ்ஸ் கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது நெய் சாதம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா கரைஞ்சி சூடாகணும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 வயசு குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப வந்து சூப்பரான குயிக்கான ஒரு ரெசிபி, ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ இப்போ நெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு கீரையை சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரை வந்து நல்லா வந்து பொரிஞ்சு கிறிஸ்பி ஆகணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், தீய விட்டுற வேண்டாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு இலைகள் எல்லாம் நல்லா சுருங்கி வரும். ஸோ அவ்வளோதாங்க. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு கீரை ரெடி. நம்ம இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைகள்லாம் நல்லா ஷ்ரிங்க் ஆயிடுச்சு, நெய் விட்டுருக்கு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாட்டோட கலந்து கொடுக்க வேண்டியதாங்க. இதுவும் ஒரு சூப்பரான ரெசிபி. வாரத்தில் 2லேருந்து 3 தடவை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம் இந்த ரெசிபியை. குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு உணவாக இது இருக்கும். இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வாரத்தில் 7 நாளும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு இனிமேல் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஃபுட்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு சாலிடாக கொடுக்காம நம்ம வந்து வாழைப்பழம்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஸ்மாஷ் பண்ணி கொடுத்து பழகாதீங்க. குழந்தைங்க மென்று சாப்பிடாம முழுங்க பழகிடுவாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் குழந்தைக்கு ஒரு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் உங்கள் குழந்தை கையில் நீங்கள் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களே அழகாக சப்பி சப்பி சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவங்களே எல்லாமே பண்ணுறதுக்கு விடுங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வளருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.